தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. பம்பரம் சின்னம் கோரி மதிமுக தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ் வணக்கம். அதாவது எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதிமுக தரப்பில் அதன் பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குல புதிதாக மதிமுக அந்த சின்னம் கேட்டு விண்ணப்பித்தால் அதை பரிசீலிப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மதிமுகவினுடைய மனுவிற்கு 2 வாரங்கள்ல முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்திருந்தது. இந்த பின்னணியில் தேர்தல் ஆணையத்திடம் அளித்த மனுவை இதுவரை பரிசீலனை செய்யாமல் இருப்பதாகவும் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில தங்களுடைய அந்த விண்ணப்பத்தை உடனடியாக பரிசீலனை செய்து பம்பரம் சின்னம் ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதிமுக சார்பில் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி கங்காபூர்வா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் மதிமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.